ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இந்த வீடியோவில் நாளைக்கு என்ன ப்ரோமோ வரத்துக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பிடிஎஸ்ல வச்சு நான் உங்களுக்கு அப்டேட் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி சிஎஸ்கே மேட்ச் பார்த்து ரொம்ப பார்த்திங்கன்னா மன உளைச்சல் ஆகிட்டாங்க. ஸோ எப்படி இன்றைக்கி வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஃபீல்டிங் நல்லா தான் பண்ணி வச்சுருந்தாங்க. 154 சம்திங் தான் வச்சுருந்தாங்க லாஸ்ட் டூ ஓவர் வரைக்கும். அதுக்கப்புறம் அடிச்சாரு பாருங்கள் இந்த ஷிபர்ட்னுங்கிறவர். மனுஷனாயா அவர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மொத்த மேட்சே பார்த்திங்கன்னா ஒரே படம் கவுத்துட்டாரு. ஸோ நம்ம சிஎஸ்கேலையுமே நல்லா தான் ப்ளே பண்ணார். ரொம்ப ஆயுஷ் மாத்திரே வெல் டன் பிளேடு. ரொம்ப சூப்பராக மேட்ச் அடிச்சிருந்தாரு. ஸோ அவர் இன்னும் 2 ஓவர் இருந்தால் கூட இந்த மேட்ச் வின் பண்ணியிருப்பார் போல். அது இங்கே ஒவ்வொரு ஓவர்லேயும் பார்த்தீங்கன்னா 6-4 ஹிட் பண்ணிட்டு இருந்தார். பட் அவருமே அவுட் ஆகிட்டார் அன்ஃபார்ச்சுனேட்லி. டிப் ரிவீஸ் வந்தார், அவரும் அவுட் ஆனார். அப்புறம் தோனி வந்தார், அவர் ஒரு 6 அடித்தார். அப்புறம் அவர் ஒரு அவுட் ஆகிட்டார். ஸோ கடைசி ஓவருங்க ஒரு 4 பால் தான் இருந்துச்சு. நம்ம டூபே வந்தார், வந்தவொடனே ஒரு 6 போட்டார். அந்த பாலும் நோ பால் அப்படிங்கிறப்ப ஸோ மேட்ச் நம்ம கையில் தான் இருக்குது. சிஎஸ்கே தான் வின் பண்ணணும்னு எதிர்பார்த்தா யாஷ் டயால் எவ்வளோ சூப்பராக ஓவர் பவுல் பண்ணார். ஸோ சொல்ல வார்த்தையே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நோ பாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹிட்டும் அடிக்க முடியல. அடுத்த 2 பாலே ஒரு 4 அடிக்க முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆர்சிபி பக்கம் திரும்பி அவங்க வின் பண்ணிட்டாங்க. 2 ரனில் பார்த்தீங்கன்னா 2 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியாச்சு. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் எனிவேஸ் எப்படி வின் பண்ணாலும் நம்ம இது குவாலிஃபை ஆக மாட்டோம். பட் இதெல்லாம் வின் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு இல்லை. எனக்கு தொடர்ந்து அவுட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு மேட்ச் வின் பண்ணுற ஸ்டேஜ் வரைக்கும் கிட்ட வரைக்கும் போயிட்டு ஒன்று அந்த லாஸ்ட் ஓவரை பேட்டிங்கில் சொதப்பிடுறாங்க, இல்லைனா பவுலிங்கில் சொதப்பிடுறாங்க. ஸோ கலீல் அகமதுக்கு கொடுத்ததுக்கு அங்கே ஜடேஜாவுக்கு கொடுத்துருக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா எதுக்கு கலீல் அகமதுக்கு கொடுத்து அவ்வளோ ஒரு ஹை ஓவராக மாற்றுறாங்க நமக்கு தெரியல. பட் ஏதோ நமக்கு இன்னைக்கு நேரம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். பட் நான் ப்ரொமோ பற்றி பேசணும்னு நினச்சேன். இப்போவே பார்த்தீங்கன்னா நியர்லி 2 மினிட்ஸ் கிட்ட இதுவே பேசியாச்சு. ஸோ இதிலே நான் கண்டினியூவாக பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிச்சிடும். நான் அடுத்த வீடியோவில் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ப்ரொமோ மட்டும் ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக போயிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ரோமோ பற்றி பேசும்போது இன்னும் பெரிய லாங் வீடியோவாக மாறிடும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணேன். பட் இன்வைஸ் யாரெல்லாம் மேட்ச் பார்த்தீங்க உண்மையில மேட்ச்னா இப்படி தாங்க இருக்கணும். ஸோ சீக்கிரமாக முடிக்கூடாது, லேட்டாக முடிக்கூடாது. கடைசி பால் வரைக்கும் போனால் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு நல்லாவே கிரியேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே இப்படி தான் ஒரு மேட்ச் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பர் மேட்சை பார்க்க முடிஞ்சிச்சு வின் பண்ணாட்டியும். பட் ஆனால் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் நம்ம ப்ளே பண்ணதுலேயே சிஎஸ்கே மேட்ச் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதுவும் எஸ்பெஷலி ஆயுஷ் மாத்திரே அண்ட் ஜடேஜா வேறு லெவல் பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணி சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டு ஆயுஷ் மாத்திரே அண்ட் ஜடேஜா. அவங்களால இந்த லெவலுக்கு வரைக்கும் போச்சு. நம்ம டீம் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் அடிக்கிறவங்க அடுத்த மேட்ச் அடிக்க மாட்டாங்க. நீங்கள் ப்ரீவியஸாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மேட்ச் அடிச்சிருக்காங்களா, ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் அடிக்க மாட்டாங்க. ஸோ பிரிவிஸ் அண்ட் சாம்கரன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் சூப்பராக ப்ளே பண்ணார். பட் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ப்ளே பண்ணல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரை நல்லா விளையாடுறாரு, போன மேட்ச் விளையாடல. ஸோ இந்த மேட்ச் செம்மையாக விளையாண்டுருக்காரு. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ கன்சிஸ்டன்சியே இல்லை. ஒருத்தர் விளையாண்டா ஒருத்தர் சொதப்புறாங்க. ஒரு டீமிங் 11 பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை. அது எல்லாத்துக்குமே காரணம் ஆக்ஷன் தான். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் நல்ல ஒரு ஆக்ஷனோட கம்பேக் கொடுப்பாங்க. பட் எனிவேஸ் இந்த மேட்ச் வின் பண்ணியிருக்கணும். பட் ஜஸ்ட் மிஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்ச் கை விட்டு போச்சு. பட் பரவாயில்ல. எனிவேஸ் வெல் பிளேட் சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி. பிளேயர் ஆஃப் த மேட்ச் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெபர்ட் தாங்க. ஸோ கடைசி 2 ஓவரில் 50 போட்டாருங்க. என்ன ஒரு அடிங்க அப்பா. அதுவும் கலீல் அகமது ஓவரை பிடிச்சு மேய்ஞ்சிட்டாரு. அடுத்து 10 ஓவருமே செம்மையாக அடிச்சிருந்தாரு. ஸோ அவரால் மட்டும்தான் இந்த மேட்ச் ஆர்சிபி கையில் இருக்குது. இல்லை நம்ம மேட்ச் எப்போவோ நம்ம கையில் வந்திருக்கும். இந்த இயரே நம்ம கையில் இல்லாதப்ப இந்த நாள் மட்டும் நம்ம கையில் இருக்குமா? என்னத்த சொல்ல ஒன்றும் சொல்லலை. பட் என்ஜாய் பண்ணப்போ மேட்ச் யாரெல்லாம் என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பை.